இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் நாகும் 2:2. வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோப்பின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வர பண்ணுவார். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். நம்ம சகலத்தையும் இழந்து கஷ்டமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம்னா நம்மளோட எதிரிகளும் உறவினர்களும் பேசுகிற பேச்சுக்கு அளவே இருக்காது. எந்த மதிப்பு நம்மளுக்கு கொடுக்கவும் மாட்டாங்க. ஏமாத்தினவங்களை விட்டுருவாங்க. நம்மளை தான் குறை சொல்லிட்டு திட்டிகிட்டே இருப்பாங்க. சில பேர் அவங்களோட பேரசைக்காக வாழணும்னு மற்றவங்களோட சொத்துக்களையும் சந்தோஷத்தையும் வாழ்க்கையும் கெடுத்துடுறாங்க. மனசாட்சிக்கும் கடவுளுக்கும் பயந்துருக்கவங்க இப்படி செய்ய மாட்டாங்க. சில பேர் பார்த்தோம்னா நம்ம செய்கிறது தப்புன்னு தெரிஞ்சிருந்தேமேவும் அவங்களோட கஷ்டமான சூழ்நிலையிலேருந்து தப்பிச்சுக்கணும்னு மற்றவங்களோட சந்தோஷத்தை, வேலையை, சம்பாத்தியத்தை, வாழ்க்கையை கெடுத்து போட்டுறாங்க. இப்படி ஒரு சந்தோஷத்தை தேவன் என்றைக்குமே அங்கீகரிக்க மாட்டார். அப்போதைக்கு வேணால் சேஃபாக இருக்கிற மாதிரி தெரியலாம். அது நிரந்தரமானது இல்லைன்னு தேவன் அவங்களுக்கு தண்டிக்கும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சு அசிங்கப்பட்டு அவமானம் அப்படின்ற முத்திரையோடு தான் அவங்க வாழணும். எல்லாத்தையும் பறிகொடுத்தவங்களுக்கு கடவுள் நீதியின் தேவனாக இருந்து சகலத்தையும் திரும்ப கொடுப்பாரு. அது மட்டும் இல்லை, தேவன் நமக்கு சகலத்தையும் திரும்ப கொடுக்கும்போது நம்ம எவ்வளவு நியாயம் உள்ளவங்கனோ தப்பு செய்யாதவங்கனோ கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுல எல்லாமே தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஆமேன்.